என்ன மனசு திருந்திட்டியா அப்படின்னு. ஆனால் சூரன் சொல்கிறான், அது எப்படி அப்படின்னு கேட்குறான். அப்போ அவன் ஏதோ ஒன்று நினச்சின்னு இருக்கான். அப்போது அவர் விஸ்வரூப தரிசனம் காமிக்கிறார். பூமிக்கும் வானுக்கும் அப்படியே விஸ்வரூப தரிசனம். வானத்துக்கு மேலே போயிட்டா தெரியாக அந்த வானத்து வரைக்கும் காமிச்சாராம். அந்த ரூபத்தை பார்த்த உடனே அந்த சூரன் சொல்கிறானா, இந்த ஒரு அர்ப்பனுக்கு இப்படி ஒரு தரிசனமா முருகா, எனக்கு நீ விஸ்வரூப தரிசனம் காமிச்சியா? இதை நீ முதலையே செஞ்சிருக்க கூடாதா? என்னை நல்லவனா ஆக்கியிருக்க கூடாதா? என்னை ஏன் இப்படி ஆக்கின அப்படின்னு அவர்கிட்ட முறையிடுறான் சூரன். அப்போ முருகர் கேட்குறார், சரி திருந்துட்டியா? தேவர்களை விடுவிக்கிறியா? சரணடைஞ்சிட்டியா அப்படின்னு கேட்குறார். அப்போ அந்த சூரன் சொல்கிறான், அது எப்படி அப்படின்னு. என்ன சொல்கிற அப்படின்னு முருகர் கேட்குறார். அப்போ சூரன் சொல்கிறான், சரணடைஞ்சான் என்னை அழிக்கிறதுக்காகவே இந்த பாலன் பிறந்திருக்கார். நான் ஒரு பாலன் துட்சன் அப்படின்னு நினச்சேன். ஆனால் என்னையும் வழிக்கு கொண்டு என்னையும் சரணடைகிற அளவுக்கு கொண்டு போனீங்க. ஆனால் நான் சரணடைஞ்சிட்டா அது எப்படி வரலாறு? இந்த சூரனுக்காக ஒரு அவதாரம் எடுத்தீங்களே, அவன் சரணடைச்சிட்டான்னா அது பேர் கிடையாது, எனக்கு பேர் கிடையாது. என்ன அழிச்சிடுங்க, அழிச்சிட்டு ஆட்கொள்ளுங்க அப்படின்னு சொன்னாராம் அந்த சூரன். அதுக்கப்புறமா தான் அவனை அழித்து சேவல் கொடியாக மாற்றி முருகர் வச்சிட்ருக்கார். அந்த மாதிரி கடைசி நிலையிலையும் அந்த சூரன் பாருங்க உணர்றான். ஆனால் சரணடைஞ்சிட்டா அது இல்லையா அந்த அவதாரத்துக்கு மதிப்பு. என்ன நீ அழிச்சு ஆட்கொள்ளு அப்படின்னு சொல்லி அந்த கடைசி நேரத்தில் சூரன் சொல்கிறான். அது அந்த வேலில் அவனை அழித்து சேவல் கொடியாக மாற்றி கையில் வச்சுக்கிறார். சிக்கலில் வேல் வாங்குறப்ப அம்மா கிட்ட போய் வாங்குற வரைக்கும் அவர் சாந்தமாக தான் இருப்பார். ஆனால் சிக்கலில் வேல் வாங்கிட்டாருன்னா அந்த செப்பு திருமேனி அப்படி வேர்க்குமா, அப்படியே வேர்த்து கொட்டுமா. செப்பு திருமேனி இன்னமும் இப்பையும் அந்த சூரசம்ஹாரம் வேல் வாங்குற நேரத்துக்கு அது அப்படியே தகிச்சு வேர்த்து கொட்டுமா. அதுக்கப்புறம் பள்ளியறை போனால் அங்கேயும் வேர்த்து கொட்டுமா. சூரன் வதம் முடிஞ்சு அப்புறம் அதை தொடச்சி எடுப்பாங்களாம். முகத்தை தொடச்சி எடுப்பாங்க. செவரெல்லாம் அப்படியே வேர்த்து போகிறது தெரியுமா, அந்த தணல் தகிக்கிறது தெரியுமா.